சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நம்ம கல்யாணத்தால தான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இல்ல பூஜா, நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி போராடி பார்த்தோம். ஆனா எதுவுமே சரியா வராததுனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம். இப்ப உங்க வீட்டுல நம்மள ஏத்துக்கலனாலும் கொஞ்ச நாள் போக போக அவங்க கோபம் குறையும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்க கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாங்க. அவங்க கோவம் குறையும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல வினோத். திரு அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரை ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவரை மாத்துறது ரொம்ப கஷ்டம். நமக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, நம்மளால செல்வி அண்ணியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? நாம நல்லா இருக்கணும்னு அவங்க பழைய சுமந்துக்கிட்டு புகுந்த வீட்டுல இருந்து வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. இவ என்ன சொல்ற? செல்வியை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? பூஜா, நீ எது பேசினாலும் கொஞ்சம் கவனமா பேசு. செல்வி அக்கா நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உங்க வீட்டுல நடந்த எதுவும் பெரியப்பா பெரியம்மாக்கு நிச்சயமா தெரியவே கூடாது. நீ கொஞ்சம் மெதுவா பேசு, அவங்க கேட்டுற போறாங்க. அப்படின்னா செல்வி ஏதோ நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. அது என்னன்னு கேட்காம விடக்கூடாது. அவங்க வெளியேதான். பூஜா, என்ன சொன்ன? அது செல்வியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? இல்ல அத்தை, அது வந்து போய் சொல்லாத. இப்ப நீங்க பேசுனதை நான் கேட்டேன். உங்க வீட்ல என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லு. மனோன்மணி, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசுனதை நான் கேட்டேங்க. நம்ம பொண்ணு ஏங்க வந்தான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன சொல்ற மனோன்மணி? புரியுற மாதிரி சொல்லு. வினோத், மறைக்காம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்லன்னா நான் மனுஷியவே இருக்க மாட்டேன். மா, என்ன நடந்துச்சுன்னு தயங்காம சொல்லுங்க. ஏன் இப்படி ரெண்டு பேரும் பயப்படுறீங்க? பெரியப்பா, அது ஒண்ணும் இல்ல. வினோத், போய் பேசாத. பூஜா, நீ உண்மையை சொல்லு. சொல்லுடி. என்ன நடந்துச்சுன்னா